ஹாய் மக்களே, வணக்கம். எங்கள் மாமா பாருங்கள், ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே வரீங்க? அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் ஏசி சவுண்டு போடுதான்னு அதில் அது கதவை திறந்து பண்ண வேண்டியிருக்கு ஏசிக்கு. அப்படின்னா சவுண்டு கேட்க மாட்டேங்குது. திடீர்னு அதை பந்த் பண்ணணும். திடீர்னு அது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. எங்கள் மாமா ஊருக்கு போகிறதுக்கு மட்டப்பட்டியில் என்னென்ன பண்டம் வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் பேக் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படிலாம் ஒட்டுவாங்கன்னு. ஒட்டுனா தான் மும்பையிலேருந்து திருநெல்வேலி கொண்டு போக முடியும். என்னங்க, ஏதாவது நீங்களும் பேசுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெட்டும் லைட்டாக வெட்டிட்டு அந்தளவுக்கு கிழிச்சிருங்க, அவ்வளோதானே. அது 4 சைடும் நல்ல ஓட்டினா தான் இருக்கும். நல்லது பரவாயில்ல. எங்கேயாட்டு போய் குத்தி போயிருந்தா அது வேறு. நடு ரோட்டிலேருந்து அள்ள முடியாது. கயிறும் கட்டுவோம். கயிறு கட்டினாலும் இது போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாப்போம், பிடிக்குதா என்னன்னு தெரியல. பிடிக்குதான்னு தெரில. இது செக் பண்ணி பார்க்குறோம். இல்லாட்டாலும் இதில் அள்ளி வைக்கலாம் இப்போதைக்கு. என்ன இப்படி கிடக்க வருங்க வீடு. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோன்னு மக்களே. அந்த 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 பையில் இருக்குது மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள் மக்களே. அந்த பையில் இருக்குது மட்டும், அந்த ப்ளூ கலர் பையில் இருக்கிறது மட்டும் 5000 ரூபா. இந்த இது இந்த இந்த கேக்கு, இந்த மிக்சரு, இது மிக்சர்னு அது தெரியாது. பின்னாடி இருக்கிறது விளம்பரத்துக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. அந்த இது மொத்தம் எல்லாம் சேர்த்து 6000 ரூபாய்க்கு சாமான் இருக்கு. பாருங்க இப்படிலாம் ஒட்டுறாங்கன்னு. இப்படிலாம் ஒட்டினா தான் உண்மையில் கொண்டு போக முடியும். ஆனால் இவ்வளோ நிறைய லக்கேஜ் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய சுர்கேஸ் எல்லாம் வச்சு. ட்ரெஸ்லாம் நிறையா இருக்கா. சுர்கேஸ் எத்தனை? 3 சுர்கேஸ் ஆயிரும்னுங்க. உங்களுக்குள்ள தான் ஒன்று 3 சுர்கேஸ், ஒரு பேக்கு, அப்புறம் 3 அட்டைப்பட்டி வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சாப்பாடு பை வேறு. எனக்கு தெரிஞ்சு இது காணான்னு தான் சொல்கிறேன். என் புருஷன் காணும் ஓகே அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். சரி ஓட்டட்டும், அடுத்து பார்ப்போம். பாருங்க மக்களே, ஏதோ கிஃப்ட்ல கிடைச்சது. அதை ஊருக்கு கொண்டு போகிறோம். இந்த பாக்ஸ் இதே பாதி அட்டைப்பட்டி நிறைஞ்சிட்டு. இங்கே கொண்டு வாங்களேன், இங்கே அட்டைப்பட்டி வைங்களேன். இது தெரிய மாட்டேங்க. இதில் வேற இதெல்லாம் இருக்கணும். துணியெல்லாம் எடுத்துங்க வைங்க. பாருங்க இதெல்லாம் 100 ரூபா தாங்க. டிஷர்ட் 100 ரூபா. நான் காட்டுறேன்னா பாருங்க எப்படி இருக்கிறாங்க 2 பேர் வீட்டுக்கும். அந்த அட்டையதிக்கு வீட்டில் இங்கே அங்கே மேலே வைங்க. அந்த ஜெண்டு பாம். அது வீட்டுக்கு மக்களே கொண்டு போய்ட்டு கொண்டு வருவோம். 2 வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போவோம். ட்ராகன் ஃப்ரூட். சரி, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பசிக்கும்ல, அப்போ அதை எடுத்து கட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அந்த ரஸ்க்கு, எங்கள் வீட்டுக்கு இந்த ரஸ்க்கு அப்படி வாங்கணும் மக்களே. இந்த சாக்கோ, இந்த இது வந்து தட்டி போட்டுங்களாம்ப்பா. இந்த சாக்கோ எல்லாத்தையுமே தட்டி போட்டால் அட்டைப்படி இதாயிரும். சைடில் இது உட்காந்துருக்கும். இந்த சைட்லலாம் வச்சிடலாம். அப்படி
சைடில் இருந்தால் பார்த்தீங்களா அந்த அட்டைப்பட்டிக்கு அந்த அட்டைப்பட்டி நடு ஃபுல்லாக வைக்கிறத வச்சுக்கலாம். இப்போ இதை கீழே வைக்கிறோமா? ஒன்று நீங்கள் எதுவும் தெரிய மாட்டேங்கிங்க, அட்டைப்பட்டியும் தெரிய மாட்டேங்க வைக்கிறது. உங்கள் மூஞ்சி கட்டாக மண்டை கட்டாகுது. அதே ஸ்டாண்டில் வச்சுட்டிங்கன்னா அதோட எடுத்துகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தோண்டி பாருங்க பேக் பண்ணிகிட்டே இருக்காருகோ. பிஸ்கட் வைக்கணும் ஒன்று, அடுத்து இந்த இது டோஸ்ட் வைக்கணும். இதில் உடைச்சி போட்டால் ஏதாவது போட்டுக்கலாமே. அந்த டோஸ்ட் வைக்கணும்ல, இந்த டோஸ்ட் அந்த அது நம்ம அது மேலே வைப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தானே. சோப்பு சைடில் போடுங்க. சோப்பு வந்து லாஸ்ட்டில் மேலே வச்சு அது கவர் வச்சு வைக்கணும். இதை உடைச்சா போடுங்க, உடச்சி போயிடும். உடைச்சி போட்டால் சப்பியும். அதுதான் வைக்கணும். அதான் அந்த சைடு நட்டுக்கு திணிச்சு வைங்க. அவ்வளோ வைங்க. இதில் ஏதாட்டு போடலாம்னா இன்னொரு வீட்டுக்கு தானே, ஊருக்கு தானே. ஆமாம், அந்த அந்த சீயா சீட்ஸா அந்த அதையும் அது உள்ள திணிங்க, திணிச்சிடலாம். அந்த பச்சை கலர் கவர். அந்த பெரிய பிஸ்கட் பாக்கெட் வைங்கப்பா முதல்ல. அந்த இது அந்த சோக்கோ பியா அதை எடுத்துகிட்டு வைங்களேன். இல்லைண்ணா அதில் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கு பின்னாடி அந்த இது சோன் பப்படி. ரெண்டு போதும். பாக்கெட்டு சிக்கன் பிரியாணி மசாலா அது இங்கே தான் கிடைக்கும். வேற என்ன கேக் வைக்கணுமோ மேலே தான் வைக்கணுமே. டோஸ்ட் வைக்கணும். அந்த ரஸ்க்கு வைங்க முதல்ல. இது காரி வைக்கணும். ஏன் அந்த வாடை அடிக்குமோ? இந்த இருக்க பை, இந்த பை புது பைடே போதும். இப்படிதான் பேக் பண்ணி வைக்க. ஓகே, வாடை அடிக்கும். எல்லாமே ஊரில் கிடைக்கும் தான். ஆனாலும் அம்மா எதுவும் வந்திருக்கான் ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படின்னு மனசுல நினைப்பான். அதுக்காகவே நம்ம இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். இவ்வளோதானே பல்ப் வைக்கணும். ஆமாம், வேலையே எடுக்கலாமா? பல்பு சாப்பாடு பையில் கூட வச்சுக்கலாம். ரஸ்க் வைங்க. என்னெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். மேலே வரைக்கும் வச்சு மேலே அந்த கவரை போட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு சட்டை படித்து கட்ட வேண்டியது. மேலே ஒரு அட்டை பெட்டி இருந்துச்சுன்னா அட்டை இல்லையோ காலி அட்டை கிடக்கலாம் மேலே. மேலே இல்லை, சுத்தமாக இல்லையா? இன்னைக்கே கட்டி வைக்கணும். இன்னும் போகிறக்கு எங்களுக்கு 5 நாள் இருக்கு. 4 நாள் தான். செவ்வாய் போகும், புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை கிளம்பணும்ல. இது இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ என்னைக்கு எடுக்கிறோம்? செவ்வாய்க்கிழமை எடுக்கிறோம். எத்தனை மணி? நைட்டு. ஒரு வேலை செய்ய முடியாது அன்னைக்கு. சாப்பாடு அதுக்கு முந்தின நாள் எங்கே நைட்டு செய்ய முடியும்? கல்யாண நைட்டு உண்டு. அதுக்கு முந்தின நாள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வியாழக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணணும். 15ஆம் தேதி ஒன்றும் செய்ய முடியாது. 16ஆம் தேதி தான் நம்ம ட்ரெயின் ஏறணும். இதான் மக்களே பாம்பே பண்டம்.
அதில் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பிஸ்கட் அங்கமாக்கா விடுங்க. இன்னொன்று வைங்க வைங்க வைங்க. இந்த இதில் காரி ம் நசிங்கிருமுலா. ஆனால் அது வந்து பாக்ஸில் தான் இருக்குது காரி. முட்டங்கால் போடுங்க. பெரிய வைக்கிட்டு சட்டி போடுறது இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய பிரச்சனை. போனாலும் ரெகுலர் சாப்பிடணும் தள்ளாங்க. எந்த துணி என்னடா கச்சினா மாதிரி கிடக்குன்னு பார்த்துடாதீங்க. இது புது துணி டிமார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். ஐயோ ஐயோ, சைடில் வச்சா கேக்கு சப்பிடும். எப்படி செட்டிங் பண்ணுறாரு பாருங்கள் பாருங்கள். இந்த சென்டரில் ஏதாவது ஒரு அட்டைப்பட்டி இருக்கணும் போடுறதுக்கு. என்ன வைக்கிறீங்க? பிஸ்கட்டை மேலே போடுங்க. ஒரு காரி வச்சிரும். ஒன்றும் செய்யாது. காரி தான் பிஸ்கட்டும் ஒன்றும் செய்யாதுப்பா. பாருங்க மக்களே. ஐயோ, சைடில் எப்படியா வைக்க முடியுமா பாருங்கள் அந்த பிஸ்கட்டை. இந்த கேப்பில் இந்த சைடில் இதுக்கு மேலே இப்போ அட்டைப்பட்டி இருந்துச்சுன்னு இப்படி வச்சு இப்படி செல்ட்டை வச்சு விட்டுடலாம். இப்படி வச்சு அமைக்க முடிச்சு இப்படி கூட வைக்கலாம். இப்படி கூட வைக்கலாம். மேலே முன்னாடினா வந்து கயிறு தான் கட்டுவோம்லாம். அட்டை இருக்கான்னு பாருங்களேன் மேலே. நல்லா பாருங்க மக்களை எப்படி கிடக்குன்னு. ஊருக்கு போதுங்களா அது. அது அதுக்கடுத்தா அட்டைப்பட்டி வந்துச்சுன்னா அந்த அட்டைப்பட்டியில் எங்கள் வீட்டுக்கு கட்டணும். இது இவங்க வீட்டுக்கு. ஏதோ ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு. கவர்லாம் வச்சாலும் வெளியில் தெரியுது பாருங்க என்ன கொண்டு போகிறோம். ஏதாச்சும் தெரியாத மாதிரி ஏதாவது இருக்கும். சாக்லேட்டில் ஒரு மிதி. கவர் வச்சு மூடி பார்க்காரு, செட் ஆக மாட்டேங்கி. அட்டை தான் வேணும் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு. ஏதாவது பார்த்துட்டு வரேன்.
போதும். ஆனாலும் கேலண்டர் அட்டை இருக்குது. மஜா நல்லா இருக்குங்க. கேலண்டர் அட்டை கரெக்டாக இருக்கும். அதுவும் வளைஞ்சிவே இருக்கும். அதுவும் வளைவு நல்லா கொடுக்கும். எப்படி கட்டுறோம் பாருங்க. யாரெல்லாம் இப்படி கெட்டி ஊருக்கு எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மும்பையிலேருந்து யாராவது இப்படி கொண்டு போவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மும்பையில் பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்தாலும் வந்துடும். என்ன ஒருத்தர் போட்டிட்டோம்னா பிறகு விட்டுலாம். கயிறு கட்டுவோம். இது வந்து அட்டைப்பட்டு ஒரு இருக்கு. சும்மா நிற்கிற கயிறு நிறைய கிடக்கா பாருங்க. கயிறு இதில் உள்ள கூட கிடந்துச்சு இன்னைக்கு. அட்டை சப்பிரும் கயிறு வச்சு கட்டும் போது. பிளான் இப்போதைக்கு கெட்டி வச்சுருக்கோம். இருக்கிறது இருக்கட்டும். இல்லைன்னா வேறு நல்ல அட்டைப்பட்டி கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பார்ப்போம். அது சுற்றி ஒட்டுவோம்ல பானும். இப்படிங்க பாருங்க மக்களே, இந்த அட்டைப்பட்டி எப்படி கட்டியிருக்காரு பாருங்க. ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் இருந்துங்க. எப்படி ஐயோ ஐயோ, வேஸ்ட்டாக செல்லோ டப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. முட்டை கீழே பிடிக்க தூக்கி பார்க்காரு. அந்த சைடு தூக்கிட்டு அங்கே பாருங்க செல்லோ டப்பு எல்லாம் கட்டிகிட்டு இருக்கணும். அதில் லைட்டாக தீயை வச்சு வாட்டிடுவோம்ப்பா. இப்போ கிச்சனுக்கு போகிறோம். வாங்க வாங்க கிச்சன் போவோம். இதெல்லாம் கடந்து போக வேண்டியிருக்கு பாருங்க. ஐயா
எப்படி வாட்டுறாங்க பாருங்க. ஒன்றா சேர மாட்டேங்குது. சேர மாட்டேங்க. ஏன் இலகுங்களா? இலகுதா? இலகுது. ம். ஒன்றா சேர மாட்டேங்குது. ஏதாட்டுக்கு இருந்துச்சுன்னா அப்படி ஒன்றே மெழுகுத்திரி இருக்குல்ல? மெழுகுத்தி வச்சு என்ன பண்ண? அதுதான் லைட்டர் இருக்குது. தீ தானே வேணும். தீக்கு தான் இது இருக்குது. வேறு என்ன வேணும்? பிடிக்கிறதுக்கு ஏதாட்டு அதை அமுக்கணும். உடனே அமுக்கிறதுக்கு கையை வச்சு அமுக்கினா சுடுதில்ல. எப்பவுமே வராது அது. அது எதுவும் கிடக்கா பாருங்க. சரி மக்களே, கெட்டியாச்சு. சரி உருவாது. அப்படி அவ்வளோக்குள்ளெல்லாம் உருவாது. ஒரு நாள் இங்கே கட்டி இருக்கு. சரி பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கு. எங்கே பாரு. இப்படி உருவணும். நல்லா இருக்கு. சரி ஓகேப்பா, இருக்கணும்.